பல கோடி செலவுல மிக பிரம்மாண்டமா நடந்த மதுரை தாவேகா மாநாட்டுக்கு தொடக்கத்துல இருந்து பல குடைச்சல்கள் வந்துச்சு. தேதி முடிவு பண்றதுல, சேர் கான்ட்ராக்ட் கொடுக்காம போனதுல, மாநாட்டு ஏற்பாடுகளை பற்றி குறை சொல்வதற்காகவே முக்தார் போன்றவர்களை அனுப்பிச்சதுன்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. மாநாட்டுல 35 நிமிடங்கள் கிட்ட பேசின விஜய் தன்னுடைய அரசியல் எதிரி திமுகனும் கொள்கை எதிரி பாஜகனும் அழுத்தம் திருத்தமா இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு. மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். தனது முகம் தான் கட்சியோட சின்னமா இருக்கும்னு தனிநபர் துதிப்பாடல அப்ரூவ் பண்ணியிருக்காரு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் பேச்சையே இப்பதான் கேட்க முடிஞ்சது. ஸ்டாலின் அங்கிள்னு அவர் பேசின பேச்ச திமுகவை எதிர்க்கிற கட்சி தலைவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சியோட கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொள்கை எதிரி பாஜகன்னு பிரகடனப்படுத்துற விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை இன்னும் எவ்வளவு காலம் தீவிரமா செய்வாருங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. திராவிட அரசியல்ல இருந்து நடிகர் சங்க தலைமை ஏற்று அதோட கடனை எல்லாம் அடைச்சு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே தன்னோட தலைமைத்துவத்தை நிரூபித்து காட்டியவர் விஜயகாந்த். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைவின் போது வேட்டியை மடிச்சுக்கிட்டு கூட்டத்தை தன் ஆளுமையால கட்டுப்படுத்தி களத்துல இறங்கி வேலை செஞ்ச விஜயகாந்தையும் பனையூர்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்யற விஜயையும் ஒப்பிட்டு பார்க்கிறதே தப்பு. விஜயோட இந்த ஸ்டாலின் அங்கிள் பேச்ச கமலஹாசனுடைய டிவி ரிமோட் உடைக்கிற பேச்சோட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ரெண்டுமே சினிமா தனம் மிக்கது. கமல் காணாமல் போய் கழகத்தோட இணைஞ்ச மாதிரி விஜய் எவ்வளவு காலம் திமுக எதிர்ப்பை செய்வார்னு காலம் தான் பதில் சொல்லணும்.